இது கடைசி காலங்கிறதால ஆரோக்கியமான உபதேசம் சத்தியத்தை கேட்க மனசு இல்லாமல் தனக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ கட்டுக்கதை சொல்கிறாங்களோ அவங்களோட சாய்ந்து போயிடுவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச நபர் போயிருந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் பாஸ்டர் பேசிட்டே ஸ்டேஜை விட்டு இறங்கி ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லிகிட்டே வருவாங்களாம். நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த பாஸ்டர் கையில் பணம், நகை, செல்ஃபோன் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தேவன் ஆசீர்வதிப்பாராம். என்ன லாஜிக் இது? வார்த்தையை கொடுக்கிறவர் தேவன், பாவ மன்னிப்பு உண்டாகணும்னு சிலுவையில் தன் இன்னுயிரையே கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இதில் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத பாஸ்டருக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? அப்போ பணம் கொடுக்குறவங்கள மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிப்பாரா? இல்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே தான் ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே பழிக்கும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. கீழ்ப்படுகிறதுனா நம்மளுக்கு பிடிச்சதை இதை விடு அதை விடுன்னு சொல்கிறதால கஷ்டம். அதுக்கு இப்படி ஒரு குறுக்கு வழியா? இந்த மாதிரி வேத புரட்டல் பேச்செல்லாம் கேட்டு நியாய தீர்ப்பு நாளில் ஏமாந்து போகாதீங்க. எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையும் உத்தமாக வாழுங்க. லேட் ஆனாலும் யாருமே கீழே தள்ளி விடாதபடி உயர்வை கொடுத்து ஆசீர்வதிப்பான்னு புரிஞ்சு மாய்மால வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி எச்சரிக்கையாக இருப்போம்.